ஹலோ ரைடர்ஸ், இன்றைக்கி வந்து ஹீரோ ஹோண்டாவில் ப்ளக்கு க்ளீன் பண்ண போகிறோம். ப்ளக்கு கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு அடுத்தபடியாக 16 ரிங்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து ஸ்பார்க் ப்ளக் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த 16 ரிங்ஸை பயன்படுத்தி ஸ்பார்க் ப்ளக்கை ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் இதுக்காக வந்து ப்ளக் ஸ்பேனர், அதாவது ப்ளக்கு டீ பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்பேனர் இருக்கும், அது மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை ரிங்ஸை யூஸ் பண்ணி கழட்டிக்கலாம். இதில் பாருங்கள் எந்தளவுக்கு கார்பன் டெபாசிட் ஆகிருக்குன்னு. இந்தளவு இருக்கிறதுனால வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும். இப்போ வந்து இதை எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணலாம்னா, இதை வந்து பெட்ரோலை ஃபஸ்ட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிடுங்க. உள்ள பெட்ரோல் போடுறதுனால அந்த கார்பனை ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேபிள் இன்னர் வேறு எடுத்து உள்ளே இன்டர்னலில் க்ளீன் பண்ணணும். வெளியில் வந்து க்ளீன் பண்ணுறது வேஸ்ட்டு. உள்ள இன்டர்னலில் இது மாதிரி க்ளீன் பண்ணிடுறோம். இது மாதிரி ஓரளவு க்ளீன் பண்ணால் போதும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டு நம்ம இன்ஜினில் வந்து ஸ்பார்க் ப்ளக்கை இன்சர்ட் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு மிஸ்ஸிங் இல்லாமல் ஸ்டார்டிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா வந்து அந்த ஸ்பார்க் ப்ளக் ஓகேன்னு அர்த்தம். இல்லை ஏதாவது மிஸ்ஸிங் ஆகிற மாதிரி ஒரு லைட்டாக வித்தியாசம் தெரிஞ்சு ஐட்லிங்கில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் ஸ்பார்க் ப்ளக் மாற்றுறது பெட்ரு. இது க்ளீன் பண்ணுறது ஓரளவு ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.